இந்தியாவில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் ஒரு வகை பிபிஎஃப் தான் பொது வருங்கால வைப்பு நிதி. அனைத்து அரசு ஊழியர்களும் தங்கள் ஊதியத்தில் ஒரு பகுதியை பொது வருங்கால வைப்பு நிதிக்கு அளிக்க தகுதியுடையவர்கள். இதன் விளைவாக ஓய்வு பெறும் பொழுது பணிக்காலம் முழுவதும் திரட்டப்பட்ட முழு தொகையும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும். 2024 ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலாண்டிற்கான பொது வருங்கால வைப்பு நிதி மற்றும் இதே போன்று உள்ள பிற வருங்கால வைப்பு நிதிகளுக்கான வட்டி விகிதத்தை நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜிபிஎஃப் மீதான வட்டி விகிதங்கள் ஒவ்வொரு காலாண்டிலும் திருத்தப்படும். இந்த வருங்கால வைப்பு நிதி திட்டங்களின் வட்டி விகிதம் பொதுவாக பொது வருங்கால வைப்பு நிதியின் வட்டி விகிதத்தை பின்பற்றுகிறது. 2024ஆம் ஆண்டின் இந்த காலாண்டில் ஜிபிஎஃப் மற்றும் இணைக்கப்பட்ட நிதிகளுக்கான வட்டி விகிதம் 17 காலாண்டுகளாக மாற்றப்படாமல் அதே நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது 3/7/2024 அன்று வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பின்படி ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலாண்டிற்கு 7.1% வட்டி விகிதத்தில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மற்ற நிதி சேவைகளான பங்களிப்பு வருங்கால வைப்பு நிதி, அகில இந்திய சேவைகள் வருங்கால வைப்பு நிதி, மாநில ரயில்வே வருங்கால வைப்பு நிதி, பொது வருங்கால வைப்பு நிதி ஆகியவற்றுக்கும் இது பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.